வெல்கம் டு அப்பர்ணா சூப்பர் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான வீட் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். கோதுமை பிஸ்கெட் ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. இது நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு கோதுமை எடுத்து சேர்க்க போறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ 1 கப் சேர்த்தாச்சு. அடுத்து அதே மாதிரி கப்பில் இன்னொரு கப் கோதுமை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதே மாதிரி பவுலில், அதாவது இதே சைஸ் கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதை நல்லா பவுட்ரு பண்ணி நான் அதோட சேர்க்க போகிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் மிக்சர் ஜாரில். ஸோ இது நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சுங்க. அடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா உருக்கி சேர்த்துக்கலாம். இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சேர்த்ததுக்கப்புறமா இப்படி பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதம் வரணும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசையலாங்க. மாவை சாஃப்டாக உருட்டிக்கலாம். இதில் சர்க்கரை இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக தேவைப்படாது. சர்க்கரையில் இருக்க தண்ணி இலக ஆரம்பிக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா மாவு ரொம்ப பார்த்திங்கன்னா தண்ணி ஆகிடும். அதுக்காக தான் பொறுமையாக பார்த்து சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துட்டு சாஃப்டாக உருட்டி வச்சுக்கலாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் டச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வைக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி மாவோட ஓரங்கள் ஒட்டாமல் இருக்கணும், காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விட போகிறேன். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு அதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ணிடலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையை எடுத்து நம்ம உருட்டி வைக்க போகிறாங்க. இப்போ ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஸோ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சமாக கோதுமை போட்டு நல்லா ரவுண்டாக பெருசாக சப்பாத்தி மாதிரி உருட்டிடலாம். ஸோ ஒரு மூடியை வச்சு அழுத்தம் கொடுத்து ரவுண்ட் ஷேப்பாக நம்ம இதுலேருந்து போட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ திக்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்கணும். அப்போ தான் பிஸ்கெட் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 60 உருண்டை வரை கிடைக்குங்க. நான் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்ததான் ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்செடுங்க. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், வேகணும். ஏன்னா கோதுமை இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டு ஃப்ரை பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ஒரு பக்கம் கிறிஸ்பி ஆகிடுச்சு, அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் டர்ன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இன்னொரு பக்கமும் நல்லா வேகும், சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. ஸோ பாருங்கள் அப்போ போட்டாச்சு. ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். டர்ன் பண்ணி விட்டுட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலர் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் ஃப்ரை பண்ணாதீங்க, கருகி போயிடும். ஸோ இந்த பதறக்குமா நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள் சூப்பரான வீட் பிஸ்கெட் ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம தயாரிச்சிட்டோங்க. கண்டிப்பாக நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களோட ஆதரவை எங்களுக்கு எப்போயுமே கொடுங்க.